இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் மத்தவங்களுக்கெல்லாம் பணம் கொட்டுது, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? ஏன் என்ன யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வி உங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்குல்ல? இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது ஒரு எதேச்சையான விஷயம் கிடையாது. இது உங்க வறுமைக்கும் அவமானத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போற ஒரு டேர்னிங் பாயிண்ட். சாணக்கியர் ஒரு விஷயம் சொல்வாரு. உலகத்துல தகுதியற்றவனுக்கு தர்மம் கூட கிடைக்காது. ஆனா தகுதி உள்ளவனை தேடி லட்சுமி தானா வருவா. நீங்க இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்தது பணத்துக்கு பின்னாடி. ஆனா இனிமே பணம் உங்களுக்கு பின்னாடி ஓடி வரணும். அதுக்கு உங்களை நீங்க ஒரு காந்தமா மாத்தணும். அந்த 7 நாள் ரகசியத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். தயாரா? நாள் 1. உங்களை நீங்களே எடை போடுதல். செல்ஃப் எவ்யூவேஷன். முதல் பாடம், உங்க விலை என்ன? சந்திரகுப்தன் கிட்ட சாணக்கியர் கேட்டாரு, ஒரு கூர் இல்லாத வாளுக்கு போர்ல என்ன மதிப்பு? ஒண்ணுமில்ல. அதே மாதிரி தான் நீங்களும். உங்ககிட்ட ஸ்பெஷலா என்ன திறமை இருக்கு? இன்றைய பயிற்சி, ஒரு பேப்பர் எடுங்க. மத்தவங்க கிட்ட இல்லாத உங்ககிட்ட மட்டும் இருக்கிற ஒரு திறமையை எழுதுங்க. அது எதுவுமே இல்லனா இன்னைக்கு ஒரு புது விஷயத்த கத்துக்க ஆரம்பிங்க. தகுதியை வளர்த்துக்காம பணத்தை எதிர்பார்க்கிறது, விதைக்காம அறுவடை செய்ய நினைக்கிறதுக்கு சமம். நாள் 2. தேவையை உருவாக்குதல். லா ஆஃப் ஸ்கேர்சிட்டி. சாணக்கியர் சொல்வார், எல்லா இடத்திலையும் வளர்ந்து நிற்கிற அருகம்புல்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா எங்கோ ஒரு இடத்துல கிடைக்கிற சந்தன மரத்தை உலகம் தேடி போகும். நீங்க எல்லாருக்கும் எப்பவும் கிடைச்சுக்கிட்டே இருந்தா உங்க மதிப்பு 0. தேவையில்லாத இடத்துல தலையை நுழைக்காதீங்க. இன்றைய பயிற்சி, இன்னைக்கு தேவையில்லாத ஃபோன் கால்கள், அரட்டைகளை தவிருங்க. உங்க அவைலபிலிட்டியை குறைங்க. நீங்க ஒரு பிஸியான ஆளுங்கிற பிம்பத்தை உருவாக்குங்க. நாள் 3. ரகசியங்களை காத்தல். த பவர் ஆஃப் பிரைவசி. பணக்காரன் ஆகணுமா? முதல்ல உங்க பிளான ரகசியமா வைங்க. சாணக்கியர் தந்திரம் இதுதான். உன் கையில் இருக்கும் காசையும் உன் மனதில் இருக்கும் அடுத்த கட்டத்தையும் உன் நிழலுக்கு கூட தெரியாமல் வை. நம்ம ஆளுங்க ஒரு ஐடியா வந்த உடனே ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அது உங்க எனர்ஜியை காலி பண்ணிடும். இன்றைய பயிற்சி, இன்னைக்கு உங்க பொருளாதார இலக்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பா எரியட்டும். நாள் 4. காலத்தின் கணக்கு. ஃபைனான்சியல் டிசிப்ளின். காலத்தை வீணாக்குறவன் தன் கையில் இருக்கிற தங்கத்தை கடல்ல வீசுறவனுக்கு சமம். பணம் வராத இடத்துல உங்க நேரத்தை செலவழிக்காதீங்க. 1 மணி நேரம் நீங்க ஃபோன் நோண்டுறீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கான வருமானத்தை நீங்க இழக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்றைய பயிற்சி, இன்னைக்கு 10 நிமிஷம் கூட நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த நேரத்துல பணம் சம்பாதிக்கிற வழியை பத்தி மட்டும் யோசிங்க. நாள் 5. நச்சு மனிதர்களை நீக்குதல். சோஷியல் டிடாக்ஸ். வறுமை ஒரு தொற்று நோய் மாதிரி. யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்க கூட சேராதன்னு சாணக்கியர் சொல்லல. யார்கிட்ட முன்னேறணுங்கிற வெறி இல்லையோ அவங்க கூட சேராதன்னு சொன்னாரு. உங்களை சுத்தி 5 பேர் சோம்பேறியா இருந்தா 6வது சோம்பேறி நீங்க தான். இன்றைய பயிற்சி, உங்களை இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்ற நண்பர்களை இன்னைக்கு பிளாக் பண்ணுங்க. வெற்றியாளர்களின் பேச்சை கேளுங்க. நாள் 6. முதலீடு மற்றும் தைரியம். ரிஸ்க் டேக்கிங். பாம்பு விஷம் இல்லைனாலும் அது படம் எடுத்து ஆடணும். அப்பதான் உலகம் பயப்படும். அதே மாதிரி உங்ககிட்ட அறிவு மட்டும் இருந்தா பத்தாது. அதை பணமா மாத்திர துணிச்சல் வேணும். தோத்துடுவோமோன்னு பயப்படுறவன் ஒரு காலமும் சிம்மாசனத்துல உட்கார முடியாது. இன்றைய பயிற்சி, ஒரு சின்ன முதலீடு அல்லது ஒரு புது பிசினஸ் ஐடியாவுக்கான முதல் அடியை இன்னைக்கு பயமில்லாம எடுத்து வைங்க. நாள் 7. ஆளுமை மற்றும் அதிகாரம். த ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 7வது நாள். இப்போ நீங்க பழைய ஆள் கிடையாது. உங்க பேச்சுல தெளிவு, நடையில நிதானம், மனசுல உறுதி இருக்கணும். சாணக்கியர் சொல்வாரு, ஒரு அரசன் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை நீயே அரசனாக பாவி. உங்க உடையும் உங்க பபார்வையும் நீங்க ஒரு பணக்காரன் அப்படிங்கிற அதிர்வை கொடுக்கணும். இன்றைய பயிற்சி, இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லுங்க, நான் வெற்றிக்கு தகுதியானவன். பணம் என்னை தேடி வருது. பல பேர் என்கிட்ட கேக்குறீங்க, சார் நான் பகலா உழைக்கிறேன், ஆனா ஏன் என் கைக்கு காசு வரமாட்டேங்குது, வந்த காசும் ஏன் நிக்க மாட்டேங்குது? சாணக்கியர் 2400 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னாரு. பணம் இல்லாதவன் பிணம் அல்ல, ஆனால் சமூகத்தால் மதிக்கப்படாத ஒரு நடைப்பிணம். வறுமை அப்படிங்கிறது ஒரு விபத்து கிடையாது, அது ஒரு தப்பான மனநிலை. நீங்க ஏன் ஏழையா இருக்கீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க பணத்தை ஒரு பேப்பர்னு நினைக்கிறீங்க. ஆனா சாணக்கியர் பணத்தை ஒரு ஆயுதம்னு பார்த்தாரு. இந்த 20 நிமிஷத்துல உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வறுமை சங்கிலிய நான் உடைக்க போறேன். இது வெறும் பேச்சு கிடையாது, இது ஒரு போர் தந்திரம்.
உங்க பர்ஸ்ல இருக்கிற காசு மட்டும் இல்ல, உங்க முகத்துல இருக்கிற தேஜஸும், மத்தவங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையும் இன்னைக்கு மாறப்போகுது. முதல் பகுதி, பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறுவது எப்படி? தி மேக்னெட் எஃபெக்ட். சாணக்கியர் சந்திரகுப்தன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு புலி ஏன் மான வேட்டையாடுது? ஏன்னா மானுக்கு புலிய கண்டா பயம். ஆனா புலிக்கு தன் மேல அசாத்தியமான நம்பிக்கை. ஒன்று, தகுதியே தனம். ஸ்கில்ஸ் ஆர் வெல்த். நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னா உங்களை தூக்குனா அந்த கம்பெனி நிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க திறமைய வளர்த்துக்கணும். சாணக்கியர் சொல்வாரு, கலை கற்றவனுக்கு உலகம் முழுவதும் சொந்த ஊர். இன்னைக்கு உங்களுக்கு காசு வரலைனா உங்ககிட்ட மத்தவங்க காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒரு தகுதியான விஷயம் இல்லைன்னு அர்த்தம். இரண்டாவது பேச்சில் அதிகாரம். பணக்காரன் ஆகிறவன் எப்போ பேசணும், எப்போ அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பான். ஒரு ராஜாவோட வார்த்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? அது ஒரு அம்பு மாதிரி. ஒரு முறை விட்டுட்டா திரும்ப வராது. நீங்க எனக்கு காசு இல்ல, நான் கஷ்டப்படுறேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா லட்சுமி உங்ககிட்ட வரமாட்டாங்க. மூன்றாவது தோற்றம். சாணக்கியர் ஒரு ஏழை பிராமணனா இருந்தப்ப கூட அவர் நடையில ஒரு ராஜ கம்பீரம் இருந்தது. நீங்க போடுற சட்டை விலை கம்மியா இருக்கலாம், ஆனா அது சுத்தமா இருக்கணும். உங்க பார்வை நேரா இருக்கணும். பிச்சைக்காரன் மாதிரி நின்னா பிச்சை தான் கிடைக்கும். ராஜா மாதிரி நின்னா ராஜ்யமே கிடைக்கும். இரண்டாம் பகுதி, எதிரிகளை வீழ்த்தி லாபம் சம்பாதிக்கிறது. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம். இங்க எல்லாரும் உங்களுக்கு போட்டி தான். உங்க பிசினஸோ வேலையோ, அங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல இருக்கிற அக்கறையில பழகல, அவங்க தேவைக்காக பழகுறாங்க. ஒன்று, நண்பர்களை தேர்ந்தெடுத்தல். உன் கூட இருக்கிற 5 பேரோட சராசரி தான் நீ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாயந்தரம் ஆனா டாஸ்மாக் போறவங்களா இருந்தா நீங்க எப்படி லட்சாதிபதியாக முடியும்? சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்வாரு. உன்னை விட அறிவாளி கிட்ட நட்பு வச்சுக்கோ, உன்னை விட பலசாலியை உற்று கவனி. 2, ரகசிய முதலீடுகள். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு உங்க எதிரிக்கு தெரியவே கூடாது. நீங்க ரொம்ப வசதியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா பொறாமைப்படுவாங்க. ரொம்ப ஏழைன்னு தெரிஞ்சா உங்களை மிதிப்பாங்க. ஒரு மிதமான பிம்பத்தை மெயின்டைன் பண்ணுங்க. உங்க லாபத்தை ரகசியமா மறு முதலீடு செய்யுங்க. மூன்றாவது தோல்வியிலிருந்து பாடம். டேர்னிங் லாஸ் இன்டு ப்ராஃபிட். சந்திரகுப்தன் முதல் முறை தோத்தப்போ அழுதாரா? இல்லை. அந்த பாட்டி கஞ்சி ஊத்துன கதையை வச்சு தன்னோட தந்திரத்தை மாத்தினாரு. உங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்தா ஏன் போச்சுன்னு அழாதீங்க. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னு யோசிங்க. சாணக்கியர் சொல்வாரு, புத்திசாலி மத்தவங்க தப்புல இருந்து கத்துக்குவான், முட்டாள் தன் சொந்த தப்புல இருந்து கூட கத்துக்க மாட்டான். மூன்றாம் பகுதி, 7 நாள் விஸ்வரூபம். தி 7-day எக்ஸிகியூஷன். இப்போ நீங்க ஒரு சபதம் எடுக்கணும். இந்த 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே நீங்க ஒரு புது மனிதனா மாறணும். நாள் 1 மற்றும் 2, உங்களை சுத்தி இருக்கிற குப்பைகளை காலி பண்ணுங்க. அது பழைய நண்பர்களா இருக்கலாம், தேவையில்லாத பழக்கங்களா இருக்கலாம். நாள் 3 மற்றும் 4, பணத்தை பத்தி படிக்க ஆரம்பிங்க. ஒரு அக்கவுண்ட்ஸ் புக்கோ இல்ல ஒரு பிசினஸ் வீடியோவோ பாருங்க. அறிவே அதிகாரம். நாள் 5 மற்றும் 6, நோ சொல்ல கத்துக்கங்க. மத்தவங்களுக்காக உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உங்க நேரத்துக்கு ஒரு விலை வைங்க. நாள் 7, ஒரு புது வருமான வாய்ப்பை தேடுங்க. அது 10 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க சொந்த உழைப்புல ஒரு புது வழி பிறக்கணும். செல்வத்தை தற்காத்தல் மற்றும் பெருக்குதல். வெல்த் ப்ரொடக்ஷன். நண்பா, 20 நிமிஷம் வரைக்கும் எப்படி பணத்தை சம்பாதிக்கணும்னு பார்த்தோம். அது ஒரு கலைனா வந்த பணத்தை தக்க வச்சுக்கிறது ஒரு வித்தை. சாணக்கியர் சொல்வாரு, சம்பாதிச்ச பணத்தை செலவு செய்யாம பூட்டி வைக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. அதை சரியான முதலீட்டுல ஓட விடுறது தான் புத்திசாலித்தனம். ஓடுற தண்ணி தான் சுத்தமா இருக்கும், தேங்குற தண்ணி குட்டையாயிடும். 1, அவசர கால நிதி. த வார் செஸ்ட். ஒரு அரசன் போர் வராத காலத்திலேயே தன் தானிய கிடங்கை நிரப்பி வைக்கணும். உங்க வருமானத்துல ஒரு பகுதியை யாருக்கும் தெரியாத ஒரு அவசர நிதியா எடுத்து வைங்க. கஷ்டகாலம் வரும்போது நீங்க மத்தவங்க முன்னாடி கை கட்டி நிக்க கூடாது. அந்த நிமிஷம் உங்க சுயமரியாதை உடையுற நிமிஷம். அதை சாணக்கியர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். 2, ஆடம்பர கடன் ஒரு தற்கொலை. மத்தவங்க மெச்சனுங்கிறதுக்காக கடன் வாங்கி கார் எடுக்கிறது, போன் வாங்குறது, இது உங்க கால்கள்ல நீங்களே கட்டிக்கிற இரும்புச் சங்கிலி. சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, கடன் வாங்கியவன் தன் எதிரிக்கு அடிமையாகிறான். இன்னைக்கு நீங்க காட்டுற பகட்டு நாளைக்கு உங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடும். 3, பல வழிகளில் வருமானம். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ். சந்திரகுப்தன் ஒரு வழியில மட்டும் ஒற்றர்களை அனுப்பல, பல திசைகள்ல இருந்து அவருக்கு தகவல் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை போனா கூட இன்னொரு பக்கம் இருந்து காசு வரணும்.
உங்க திறமையை பல இடங்கள்ல முதலீடு செய்யுங்க. ஆளுமை திறன் மற்றும் ராஜதந்திரம், லீடர்ஷிப் மற்றும் டெலோமேசி. பணம் மட்டும் இருந்தா நீங்க பணக்காரன். ஆனா அதிகாரமும் செல்வாக்கும் இருந்தாதான் நீங்க ஒரு சக்கரவர்த்தி. மத்தவங்க உங்களை மதிக்கணும்னா நீங்க எப்படி நடக்கணும்? 1. யாருக்கும் பயப்படாதீர்கள். ஃபியர்லெஸ்னஸ். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்வாரு. நீ ஒரு பலவீனமானவனா இருந்தாலும் ஒரு பலமான பாம்பு போல படமெடு. உன் பலவீனம் உனக்கு மட்டும் தெரியட்டும். பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துலயா இருந்தாலும் சரி, உங்க பயத்தை வெளியே காட்டாதீங்க. பயம் தெரிஞ்சா உலகம் உங்களை ஏறி மிதிக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு நம் குட் திங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.